குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உளுந்து வாரி இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு, அதுவும் வீடியோவில் வேறு வந்துருச்சு. வியட்நாம்காரன் என்ன கிரியேட்டிவாக கவர் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா பல்பெல்லாம். இது நம்ம தமிழ்நாடு இது போய் கொடுத்தாக்கா தப்பா எடுத்துக்குவாங்களே. இதுவா இருக்கு இந்தோனேஷியாவோட வியட்நாமோட லோக்கல் காஃபி வந்தாச்சு. ஜப்பனீஸ் பிரிட்ஜ் கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கலாம். கோகோனட் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பார்ப்போம். குட் ஓகே வியூ. இப்போ வந்து நம்ம வந்து ஹோய் ஆன் டவுனுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து ஹோய் ஆன் டவுனை வந்து சுற்றி பார்க்க போகிறேன். இதுதான் ஹோயானோட மெயின் டவுன், ஓல்ட் டவுன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள வந்து பேசிக்காக நிறையா இந்த மலாக்கா டவுனுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பழைய ஜாமானுங்க, ஆன்டிக் ஜாமானுங்க, அப்புறம் சப்பாத்தி சட்டைங்க, சொவீனியர்ஸ் அதெல்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் கண்ணில் படல. கோயில் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பப்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிராஃப்ட் பியர்ஸ் இருக்கான். என்னமோ சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப இந்த சட்டை தைக்கிற கடைங்க இருக்குது, டெய்லர் அண்ட் டிசைன் சப்சைடோஸ் நிறையா தைக்கிறாங்க. கோட் சூட்ஸ் எல்லாம் இருக்குது, லெதர் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லண்டன் தான் ஃபேமஸ். இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் எடுத்துட்டேன். இந்த பாமு டெம்பிள் கேட், இது வந்து அந்த ஓல்ட் டவுனுக்குள்ள நடந்து வந்தாலே இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கான். பட் நிறைய கோயிலுக்கெலாம் இங்கே வந்தாச்சு, அதனால போல உள்ள வெளியே இருந்து பக்கத்தில் பண்ணலாம். அங்கே நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட், அவ்வளோதான். வியட்நாம்காரன் என்ன கிரியேட்டிவாக கவர் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா பல்பெல்லாம். பழைய பாத்திரம்லாம் வெட்டி இது பண்ணிட்டான் அப்படியே. இதெல்லாம் வந்து செவினியர்ஸ், இங்கே உள்ள செவினியர்ஸ் பற்றியா, இந்த ஊரோட செவினியர்ஸ் பற்றியா, கொட்டாங்குச்சி நல்லா தான் இருக்குது. இது நம்ம தமிழர்களுக்கு இது போய் கொடுத்தாக்கா தப்பா எடுத்துக்குவாங்களே, அதனால இது வேணாம் நமக்கு. பட் இட் லுக்ஸ் வெரி நைஸ். இது வந்து ட்ரங் காஃபின்னு ஒன்று ஃபேமஸ் தான் நினைக்கிறேன். நிறையா டைப்பில் வச்சுருக்காங்க வியட்நாமீஸ் காஃபி. இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம். கிளாஸஸ்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது, செரமிக்கில் செஞ்சு. ஒரு செட் ப்ரைஸ். ஃபில்டர் காஃபி. ஓ கிரைண்டர். காஃபி பீன்ஸ்லாம் இருக்குது. பில்வா இருக்குது, இந்தோனேஷியாவோட வியட்நாமோட லோக்கல் காஃபி. அடிஷ்னல் என்னென்னமோ வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் நேரத்தில் வந்து கொண்டு வந்துருவாங்க. வியட்நாமில் வந்து சால்ஃபில் காஃபி வந்து கொஞ்சம் ஃபேமஸ். கோகோனட் காஃபி ரொம்ப ஃபேமஸ். எக் காஃபி கூட இருக்குது. இது என்னது, இது விசால் காஃபி புதுசாக இருக்குது. இல்லை இதான் காஃபி லுவாவா? இதில் அப்படியே போனாக்கா ஜப்பனீஸ் பிரிட்ஜ் வருமா. இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அட்ராக்ஷன் பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஜப்பனீஸ் பிரிட்ஜ். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சுற்றி கடைங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே எல்லாமே வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. எதுவும் வந்து கிராப்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நினைக்கிறேன் எல்லாமே மொத்தமாகவே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன் வாக்கிங். வந்தாச்சு ஜப்பனீஸ் பிரிட்ஜுக்கு. இங்கே வந்து நைட்டோட இது ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ அட்மாஸ்பியர் வந்து காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மணி ஒரு மணி இருக்கும். இதுதான் ஜப்பனீஸ் பிரிட்ஜ். அதாவது டானாங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸுக்கு போயிடலாம், கிரீஸுக்கு போயிடலாம், ஜப்பானையும் கவர் பண்ணிடலாம், ஜெர்மனியும் முடிச்சிடலாம். நிறைய இடம் வந்து இங்கேயே வந்து கவர் பண்ணிடலாம். அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டானாங்காட. Japanese bridge.
ஜப்பனீஸ் பிடிச்சி கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது மங்களா. ரொம்ப பழைய காலத்து பிடிச்சா இருக்கும் போல இருக்கு. இந்த சிலைகள்லாம் இங்கேயே செதுக்குறாங்க. Happy Buddha. Yeah. Yeah. How are you doing? Yeah, the same. நிறைய பேமெண்ட் சாம்பார் கடைசியா உனக்கு வீடியோவில் போட பார்த்தியா அவன் கண்ணுக்கு நான் புடா மாதிரி தெரிஞ்சிருக்கேன். இங்கே இருக்கிறவங்க பூரா ஆர்டிஸ்டாக இருக்காங்கப்பா. கோகோனட் சாண்ட்விச் ஐயா எடுத்துங்க. ஹோல் கேர்ஃபுல்லி. ஓகே கொஞ்சம் வாங்க. அதே மாதிரி பாதி கொட்டிச்சு. கேப்பே அதான் சுருட்டுவாங்களா ஐயா? இங்கே தேங்காய் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ஊரில் இதுதான் ஃபேமஸ். Thank you. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். மாட் ஹோய் ஆன் பெம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து இங்கே உள்ள லோக்கல் பன்மி ஒன்று பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஒரு காஃபி, இங்கே உள்ள லோக்கல் காஃபி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சோம். இது வந்து இங்கே உள்ள லோக்கல் காஃபி, வெரி ஃபேமஸ் 5-4 காஃபின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கடை. ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு இதோட ப்ரைஸஸ்லாம் இங்கே இருக்குது. 145,000 ஒரு ட்ரிங்க், ஒரு கேக் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஹாட் காஃபி ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் பார்ப்போம் என்ன. ஓ கடைக்குள்ளாரையே காஃபி வாசம் தூக்குது, அப்படியே பயங்கரமாக தான் இருக்குது. எங்கே ஆர்டர் பண்ணோமா என்னன்னு தெரியலையே. ஓ இங்கே தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு தெரியல. Excuse me. One drink to go up. What drink you want? Oh, we can take any drink, is it? You want coffee? I want coffee. I want a hot coffee. Coconut coffee hot. Good? Good. Okay. Thank you. 85. You want for the cup take away or cup sit down here? Take away. Take away cup. Yeah. 85,000 coffee மட்டும். Honey, take a seat and we bring for you. Okay. Thank you. Thank you so much. நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம போயிட்டு மேலே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு, ஐ மீன் காஃபி அங்கே அனுப்பிடுவாங்க. நம்ம அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு வியூ பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே மொட்டை மாடிக்கு போவோம். உளுந்து வாரி இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு. அதுவும் வீடியோவில் வேற வந்துருச்சு. ஆமா தான் வியூ. பார்ட்னர் முதலே வந்துட்டாரு. பார்ட்னர் ஒரு வாரத்தை கூப்பிட்டீங்களா? இந்த மொட்டை மாடி வியூ தான். இந்த மொட்டை மாடி வியூக்கு ஒரு காஃபி வாங்கினாக்கா கிடைக்கும். காஃபி ஒன்றும் வரல, வந்தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு கோகோனட் காஃபி 85,000 டாங், க்ளோஸ் டு ஒரு 10 ringgit 12 ringgit the price. இதான் வியூ. இந்த ஹோல் இது ஸ்ட்ரீட் இது பூரா கடைங்க தான்.
25,000 புள்ளி காஃபி இதுதான் நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காஃபியை வச்சு நம்ம குடிக்க போகிறோம். வாங்க குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வியட்நாம் காஃபினா காஃபி தான். பர்ஃபெக்ட், செம்மையாக இருக்குது. பர்ஃபெக்ட், செம்மையாக இருக்குது. வெறுத்து தான். மற்ற காஃபியும் நல்லா தான் இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பேட் இல்லை. இது வந்து இங்கே உள்ள ஃபேமஸ் பன்மி லோக்கலோட மேடம் கான்னு சொல்லி இது வாங்கிட்டு அப்புறம் ரூமுக்கு போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போங்க ஐயா. avocado, okay? Bác đã cho chọn nước này không? Chicken வந்து 40,000. இவங்க தான் பன்னி குயினா. நிறைய பேர் வராங்க. இந்த கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். அது லோக்கல்ஸ் மஸ்ட் ட்ரை. வாங்கியாச்சு. நம்ம பார்ட்னர் வேறு தூக்கம்னு சொல்லிட்டாரு. ஐயா பாருங்க மேலே என்ன இது தூக்கமா? சரி வாங்க போகலாமா? வாங்க இந்த பன்மியை டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா பார்ட்னர்? ட்ரை பண்ணுவோமா? இது வந்து சிக்கன் பன்மி. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பர்த்தா இல்லையான்னு. வா நல்லா தான் இருக்குது. நாட் பேட். ஓகே, சாப்பாடு டேஸ்ட்டில் மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் இந்த நல்லா இருக்குது. நேற்றுள்ளதுலாம் நல்லா இல்லை.